Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண ரெசிபி இது. Adhirampattinam ஸ்பெஷல் 5 கறி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் இந்த சாப்பாடு செய்வாங்களாம். புது மாப்பிள்ளை சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கணும். 3 தக்காளி சேர்த்து நெய்லியே வதக்கி விட்டுடணும். 5-6 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர் சேர்த்துக்கணும். பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீ டைமில் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா திக்காகி ஜாம் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், தக்காளி பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணிடணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 6-7 கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்ச நேரம் உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறணும். லைட்டாக கத்திரிக்காயை வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தா அதை சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 5-6 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சீனி துவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். நெய்லியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லைட்டாக கலர் மாறினோன்னே தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், சீனி துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஈரல் களியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும் பாதியாக. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும்.
1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வெள்ளை மிளகுத்தூள். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு 3-4 விசில் விட்டு எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஈரல் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்க தனியாக எடுத்துடணும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரும். அப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. களியாக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். ரம்பை எல்லாம் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கணும். 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கணும். 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இங்கெல்லாம் அது அலௌட் கிடையாது, அதனால நான் சேர்த்துக்கல. நாலஞ்சு பாதாம் பருப்பு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். குக்கர்லேருந்து சட்டியில் மாற்றியாச்சு. தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். மட்டன் வெள்ளை குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தால்சா செய்கிறதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கணும். ரெண்டையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மட்டன் எலும்பை சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். தால்ச்சால காய்கறி சேர்க்கறதுக்கு 2 கத்திரிக்காய், 1 வாழைக்காய், பாதி கேரட், 2 உருளைக்கிழங்கு, 1 மாங்காய் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். கறியும் வெந்திருக்கு, பருப்பும் வெந்திருக்கு. இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கணும். காய்கறியை சேர்த்துக்கோங்க. காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பருப்பு வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கணும். பருப்பை இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்து காய்கறியை வேக வைக்கணும். காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மாங்காவை சேர்த்துக்கணும்.
புளி தண்ணியை சேர்த்துக்கணும். மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. ரம்ப இலை 2 பீஸ் சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து தண்ணி வற்றினோடனே மூடி வச்சு 20 நிமிஷம் தம் போட்டுறணும். கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, தால்ச்சா, மட்டன் வெள்ளை குருமா, சிக்கன் ஃப்ரை, ஈரல் களியா, சீனி துவையில் வாழைப்பழத்தையும் தக்காளியும் ரைஸில் மிக்ஸ் பண்ணி லெமன் லைட்டாக சேர்த்து சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.